வரும் சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று சூளுரைக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். கடந்த ஆண்டு ஜூலை 10ஆம் தேதி சேலத்தில் பாரதிய ஜனதா மாநில பொதுச் செயலாளர் ஆடிட்டர் ரமேஷ் படுகொலை செய்யப்பட்டார். அவரது முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி கூட்டம் சேலத்தில் நடந்தது. மத்திய இணையமைச்சரும் மாநில தலைவருமான பொன் ராதாகிருஷ்ணன், துணைத் தலைவர் H. ராஜா, இந்து முன்னணி நிறுவனர் ராமகோபாலன், RSS தேசிய இணை செயலாளர் சதீஷ், மாநில செய்தி பிரிவு பொறுப்பாளர் சடகோபன் மற்றும் கட்சியினரும் அஞ்சலி செலுத்தினர். இக்கூட்டத்தில் பேசிய மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், பயங்கரவாதத்தை ஒடுக்க மத்தியில் மட்டுமின்றி தமிழகத்திலும் பாரதிய ஜனதா ஆட்சி மலர வேண்டும் என்று வலியுறுத்தினார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் நாம் தமிழகத்திலே வெற்றி பெற்றாக வேண்டும், ஆட்சி பிடித்தாக வேண்டும். இந்த மண்ணிலிருந்து பயங்கரவாதத்தை வேறும் வேறுடைய மண்ணோடும் ஒழிக்கின்ற வகையிலே நம்மால் செய்ய முடியும். சேலம் மாநகரின் முக்கிய பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த ஆடிட்டர் ரமேஷ் திருவுருவ படத்திற்கு கட்சியினரும் பொதுமக்களும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர்.